சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம். சூப்பரா இருக்கு. உலகத்துல இந்த ஒரு வெற்றியை எதிர்பார்த்தது தன்னோட இதை தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல எங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு வழி பண்ணி உங்களோட இடத்த தக்க வச்சுக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அதுக்கான வழிகள் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே நேரத்துல இவருக்கு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கு நிறைய விரயங்கள். 12ஆம் இடத்தோட 11 லாபத்துல குரு இருந்தோம். லாபத்தோட குரு பலன் கொடுக்காம நிறைய விரயங்கள் கொடுத்துருக்கு. செலவுகள் எக்கச்சக்கமான செலவு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட்ல பண்ணிருக்கீங்க, கோல்டு சில்வர்ல பண்ணிருக்கீங்க, பெரிய லேண்டு போட்டிருக்கீங்க. அந்த லேண்டு விற்க மாட்டேங்குது. அதை டிவைட் பண்ணி பாதியா விற்கலாம், அதுக்கான பணம் வரும்னா வரல. எது பார்த்தாலும் எதுக்குமே வழி கிடைக்கல. ஒரு செலவுகள் இருக்கு, எக்கச்சக்கமான செலவுகள். அந்த செலவுக்கு கட்டுக்கடங்கா போய் இதை காப்பாற்ற முடியுமா, இது செயல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து அந்த எண்ணங்கள் மாறக்கூடியது. இன்னும் 2 மாசத்துல குரு மாறினது. குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் குறையும். 3, 6, 8, 12 வந்தாதான் குருவோட யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம் 12ஆம் இடத்துல வெற்றி வருது. வெற்றி விரையாதிபதியாகி வெற்றி ஆகும். இந்த விரையாதிபதியாகி வெற்றி வருது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. அதனால நிறைய விரயத்துல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். லேண்டு போய் அப்படியே நின்றுடும். நீங்க போட்ட சில்வர் கோல்டு அதெல்லாம் போய் அப்படியே நின்றுடும். அதுல ஒரு வரல, லாபம் வரலன்ற மாதிரி ஆயிடும். நிறைய வழிகள் கிடைக்காம அந்த வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க இல்லை போலீஸ்லயோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வழி இல்லாம இருக்கும். ஆனா 2 மாசத்துல அவங்களுக்கு பெரிய போஸ்ட் வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கிடைக்கும்னு நினைப்பீங்க. அந்த பொசிஷன் அவங்க வீடு தேடி வரக்கூடிய நிலைமை 12ஆம் இடத்துல குரு வந்ததுனால நல்லது செயல் பண்ணக்கூடிய இருக்கும். அது இல்லாம புது வீடு, புது வழி, புதுசா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது, தொழில் ஸ்தானத்தை புது ஸ்தானமா மாற்றி அமைச்சு ஒரு புது தொழிலாவே அமைச்சு அதுல வழி காணுறது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாம வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளைகள், வெற்றி நிறைய வழிகள் உங்களை தேடி வரும். நிறைய வழிகள் உங்களுக்கே அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறத பார்க்கணும். உடல் உபாதைகள்ல முதுகு, கால் வலி, 2வது கழுத்து சம்பந்தப்பட்டது, தல பாரங்கள், அதெல்லாம் பிரஷர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு போகும். அப்பப்போ வந்துட்டு போகும். அது காரணம் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரி, உங்களுக்கு அருமையா ரணரோகத்துல வரக்கூடிய ராகு அருமையான இடத்துல வர்றார். 6ஆம் இடத்துல 6 வர சொல்ல லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார், பெரிய பணத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். சிம்மத்துக்கு தைரியமா இறங்கலாம். 2வது இந்த உடல் பாதைகளால எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணி காப்பாத்திக்காங்க. முருகரை வழி பண்றது நல்லது. ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடு. இந்த ராகு கேது மாறுறப்போ ஒரு பரிகாரத்தை பண்ணிடுங்க. 12ஆம் இடத்துல கேது வரதால திரும்ப நாணத்தை கொடுத்துருவார். நாண வழிபாடு எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆலயம், வழிகள், நிறைய ஊர்கள் போகிறது, அந்த இடத்துல போய் வழி பண்ணி கொடுக்குறது, நிறைய இடத்துல உங்களை கூப்பிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டு சொற்பொழிவு ஆற்றுறது, இல்லை நீங்கள் பேச சொல்றது, நீங்கள் இதுக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டும். வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது வர்றதுனாலையும் இல்லை ராகு வர்றதுனாலையும் உங்களுக்கு யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாசம் வரைக்கும் தான். 10ஆம் மாசத்துலேருந்து 2ஆம் மாசம் வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன 2ஆம் மாசத்துல திரும்பி யோகம் வந்துடும். ஆனால் லக்ஷ்மி யோகமாக இருக்கும் 1.5 வருஷம். ராகு பெரிய பலனை கொடுத்துட்டு போவார். இந்த யோகத்தை பல பிரச்சனைகளை தீர்ப்பார். பல வழிகளை ஸ்டடி பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஒரு அரசியலாக இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். வெற்றி இருக்கு. அது இல்லாமல் சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரியனை டெய்லி வணங்குங்க. சூரிய வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வழிகள் வரும். அதே நேரத்தில் நீங்களும் திருப்பதி போகிறது நல்லது. ஸோ திருப்பதி 12ஆம் இடத்துல குரு இருந்தாவே திருப்பதி போனாதான் எல்லா விரயத்தையும் அவர் நல்ல வழியாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும்.